ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாதுஸ் ஈஸி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனலில் இருந்து அட்டகாசமான ஒரு குருமா வெரைட்டி தான் பார்க்க போகிறீங்க. புடலங்காய் குருமா. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய் வச்சு எப்போவுமே கூட்டு பண்ணுவோம், பொரியல் பண்ணுவோம். கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு குருமா ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு அருமையான காம்பினேஷன் இது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு வெளியில் இருக்கிற ஸ்கின்னை வந்துட்டு கத்தியை வச்சு லேசாக சுரண்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக இது மாதிரி கட் பண்ணி தட்டில் வச்சுக்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 20 சின்ன வெங்காயம். அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்திட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். அடுத்ததாக குருமா தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்திக்கலாம். இது சேர்த்திட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். தக்காளி கரைஞ்சி வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். அது சேர்த்திட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச புடலங்காய் பீசஸ் சேர்த்திக்கலாம். புடலங்காய் பீசஸ் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே புடலங்காய் நல்லா வதங்கட்டும். புடலங்காய் இப்போ வரதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, சீக்கிரம் வேகிறதில்ல. அதனால் நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசால் சேர்த்திக்கலாம். மசால் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு மசால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு மிக்ஸி கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். கிரேவிக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். புடலங்காய் நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்றேன். 2 விசில் விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குருமா நமக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இது நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். முதல் பால், 2வது பால் எல்லாமே சேர்த்தி ஒரு டீ கிளாஸ் அளவுக்கு வந்தது, அது சேர்த்திட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா எண்ணெய் வாசனை வந்துடும். ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். ஏற்கனவே நமக்கு புடலங்காய் வெந்துடுச்சு. இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இது கூட கொஞ்சமாக புதினா தழை சேர்த்திக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இறக்கும்போது புதினா தழை, கொத்தமல்லி தழை சேர்த்தும்போது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட புடலங்காய் குருமா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கும் அருமையான காம்பினேஷன். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாருமே. புடலங்காயில் எப்போவுமே பொரியல் கூட்டு தான் பண்ணுவோம். கொஞ்சம் வித்தியாசமாக குருமா பண்ணலாமேன்னு பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எப்போவுமே உருளைக்கிழங்கு குருமாவா அப்படின்னு கேட்பாங்க. இந்த தடவை புடலங்காய் குருமா செஞ்சதுனால ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாதுஸ் ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.